ரொம்ப அழுதுட்டேன். வீடியோவில் நம்ம வந்து பேக்கிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். என் மூஞ்சி ஏன் இப்படி வீக்கமாக இருக்குன்னா, நான் ரொம்ப அழுதுட்டேன். சும்மா சொன்னேன். எனக்கு வந்து கோல்டாக இருக்குது. அதே ப்ரெக்னென்ட் டைமில் கோல்டு இருக்குது இல்லையா, ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய கிளாஸ் ஐட்டம்லாம் வந்துட்டு எடுத்து வைக்க போகிறேன். நம்ம எப்போ ஷிஃப்ட் ஆக போகிறோன்றது எனக்கு தெரியல கன்ஃபார்மாக. மேக்ஸிமம் 1 வீக்கில் இருக்கும். இந்த ஜாமான்லாம் இருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து கண்ணாடி பெட்டிகள். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இன்னும் ஜாடிலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். செக்யூர்டாக கொண்டு போகிறதுக்காக நான் இந்த தெர்மாக்கோலை வந்து எங்கள் கடையில் இருந்துச்சு, வேஸ்ட்டு. அதை எடுத்து இப்படி சொருவிட்டோன்னா ஈஸியாக நின்றும். அதே மாதிரி அட்டைப்பெட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் மேலே வேறு இருக்குது பரணியில். பட்டு அதை எடுக்கிறது ரொம்ப சிரமம். ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு பெருசாக ஜாமான்லாம் இல்லை. பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இந்த இங்கே இருக்குது பாருங்களேன், இந்த ஜாமான் தான் அதிகமே. இதுக்கே வந்து ஒரு 3 பெட்டி அளவு வேணும். அப்புறம் இதுக்குள்ளேயே நிறையா திங்ஸ் இருக்குது. வந்து 5:30 ஆகுது. காஃபி போட்டு குடிச்சிட்டு அந்த வேலையை பார்த்துடலாம். நான் சுடு தண்ணி வேறு வச்சுருக்கேன். ஹீட்ரு வந்து எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது ஹீட்ரு எடுக்காமல். ஹீட்டரும் ஏசியும் எடுக்கவே இல்லை. ஏசி கூட பரவாயில்லையே, ஹீட்ரு இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. வெயில் காலத்தில் கூட நான் ஹீட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். லோக்கல் அடுப்பில் பாதி போட்டேன். இன்னும் சும்மா இப்போதைக்கு யூஸ் பண்ணுற ஜாமான் மட்டும் வச்சுருக்கேன். நீ சுட்டுருச்சு அதுக்குள்ளே, அதனால நான் குளிச்சுட்டே வந்துட்டேன். காஃபியும் ஸ்ட்ராங்காக போட்டாச்சு. அண்ட் இந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்து நிறைய பேர் வீடெலாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஐயோ சேஞ்ச்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. இப்போயும் நிறையா ரீசன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு புதுசாக சொல்கிறாங்க. அது எதனாலன்னு எனக்கு தோணுதுன்னா, மேபி வந்து அப்போல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது வெயிட்லாம் தூக்குவாங்க. அப்போல்லாம் பொம்பளைங்க தானே அதிகமாக வேலை பார்ப்பாங்க, அதனாலேயா சொல்லியிருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. பட் வந்து வேறு வழி இல்லை. பட் பிகாஸ் வந்து நாங்கள் இருக்கிற வீட்டை வந்துட்டு ஓனரே சேல் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நாங்கள் காலி பண்ணலாம் தான் இருந்தோம். ப்ரெக்னென்ட் டைமில் அம்மாவால் வந்து 2nd ஃப்ளோரில் இருக்கோமா, ஏறி இறங்க முடியல, என்னால் வர முடியல அவசரத்துக்கு. அப்படின்றதுனால தான் இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம் அம்மா வீட்டிலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கலாம். பட் அந்த வந்து சின்ன வீடு, ரொம்ப அங்கேயே வந்துட்டு நிறைய ஜாமான் இருக்குது. பத்தாவதுக்கு என்னோடய ஜாமான், யூடியூப் ஜாமான் இதெல்லாம் விற்க முடியாது. அண்ட் ஆல்சோ பெட்டு வேறு இருக்கா. அதனால் குழந்த பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு சரியாக பார்த்துக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே தான் தெரிவான். அதனால் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான். இது சின்னதுக்கு அது ஓரளவுக்கு மீடியம் சைஸுக்கு இது, அதோட கொஞ்சம் பெருசுக்கு இது. இதில் வச்சுருந்தேன்னா ரொம்பவே ஆடி இருக்கும். அன்றைக்கி நைட்டை நான் எதுவுமே சமைக்கலை. ஸ்விக்கியில் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். சப்பாத்தி ஆர்டர் பண்ணேன், சன்னா மசாலா. ஸ்கின் கேரும் நைட்டு எதுவுமே செய்யலை. அதனால் வெட் வைப்ஸை வச்சுட்டு ஃபேஸ் மட்டும் இது பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன் நான். ஹலோ, என்ன 12:45. ஏசி வந்து கழட்டியாச்சு, ஹீட்ரும் கழட்டியாச்சு, ஏசியும் கழட்டியாச்சு. 2 வாரமாக வந்து ஹீட்ரு ஏசி எங்கள் வீட்டில் எடுக்கவே இல்லை. கரண்ட்டு போயிட்டு டக்குன்னு வந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஏசியோட ஸ்விட்சில் குட்டியாக லைட் எரியும் இல்லையா, ஹீட்ரு ஸ்விட்ச்லேயே அப்படி வரல, அந்த மாதிரி லைட் எரியும். அது எரியவே இல்லை. நான் என்ன நினச்சிட்டேன், ஐயோ இது ஸ்விட்ச் ப்ராப்ளமா இல்லை ஏசியோட ப்ராப்ளமான்னு தெரியலையே, ஹீட்ரு வேறு எடுக்கலையே அப்படின்னு. இருந்து மழை காலத்தில் வேறு நான் ஹீட்ரு இல்லாமல் செத்துருவேன். செக் பண்ணி பார்த்தாங்க, நல்ல வேலை ஏசிக்கு ஒன்றுமே ஆகலை. அது ஸ்விட்சு ப்ராப்ளம் போல். அதனால் வந்து நிம்மதியாக இருக்கேன் நான். அப்புறம் அக்வாகார்டை கலட்டல, டிவி மட்டும் கழட்டியிருக்கோம். இப்போ வந்து நிலைமை மோசமாக இருக்கும், மோசம். மதியம் அம்மா வீட்டில் சாப்பாடு பாசிப்பயிறு போட்டு குழம்பு. மாமியார் வந்து வாழைப்பூ செஞ்சுருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வச்சுக்கிட்டேன். அப்புறம் முட்டை பண்ணிக்கிட்டாங்க. ஹலோ கைஸ், டேஸ் தான் எனக்கு நல்ல வேலை பார்க்க முடியல. கொஞ்சம் டயர்ட். அண்ட் ஆல்சோ ப்ரெக்னென்ட் டைமில் வந்துட்டு 6th மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து எனக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 2 days என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. ஒரு மாதிரி இருந்துச்சு வேலை செய்வேன். ஸோ இப்போ 27 ஆகுது. நாங்கள் டிவி வந்து பார்க்க போகிறதில்ல, இந்த ஃபோன்லேயே பார்த்துப்போம். ஏன்னா மார்னிங் வந்து நாங்கள் சிறகடை காசை மட்டும்தான் பார்ப்போம், நானும் என் ஹஸ்பண்டும். அதனால் வந்து அதுக்காக வந்து நாங்கள் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் பார்ப்போம். ஸோ ஃபோன்லேயே காலையில் பார்த்துருவோம். இன்றைக்கி எபிசோட் நைட்டு போடுறாங்கன்னா காலையிலேயே வந்துருமா, அதனால் அதில் பார்த்துருவோம். அதனால் டிவி யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால் எடுக்க சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, பேக்கிங் மெட்டீரியல், அதாவது துணி பை மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஐ திங்க் ஒரு 6 or 7 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதுலேயே அதுக்குள்ளே வந்துட்டு நான் உள்ளே நிறையா வச்சுருக்கேன். எத்தனை இருக்குதுன்னு தெரியல. ஸோ நான் இங்கே வரும்போதே வந்து நான் சேஃப்டியாக வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வரும்போது இதில் அழகாக வந்துட்டு வச்சு கொண்டு வந்துட்டேன். லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வந்து கீழே லிங்க்லாம் கொடுத்தா ப்ளூவில் வரமாட்டேங்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்க்க முடியலனால என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணிங்க, ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் அதிலே வந்து விஷ் லிங்க்கும் வந்துட்டு அதிலே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய பட்டு சாரீ.
இந்த பாக்ஸில் தான் எல்லாமே வச்சுருப்பேன். பாக்ஸ் மாதிரி ஆகிடும். இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஐ திங்க் மீஷோவில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இந்த 8-9 சரிக்கிட்ட அடுக்கி வச்சிட்டேன் இதுலேயே. என்கேஜ்மெண்ட்டுக்கான ப்ளவுஸ் இது. பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்ஸு ஓரளவுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். நைட் டைமில் வந்து நான் என்னுடைய கிச்சன் திங்ஸ் இன்னும் இருந்தது வச்சுட்டேன். அதை நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த டைமில் எனக்கு சார்ஜும் இல்லை. வந்து இப்போது இந்த பாக்ஸு அந்த பாக்ஸு இது ஃபுல்லாக ஓரளவுக்கு பாதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த பாக்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சிட்டேன். ஒன்றுமே இல்லை, அடுப்பு இருக்குது. எனக்கு வேறு இந்த கையில் இதை பிடிச்சிட்டே பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் விலாக்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, பியூட்டி கண்டென்ட் மட்டும் அதில் வந்துட்டு போடுவேன். இதில் வந்து vlogs அண்ட் ப்ரெக்னென்சி கண்டென்ட் அண்ட் கப்பல் வீடியோஸ்லாம் இதில் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 15,000 மேலே போய் பண்ணுவேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 15,000 மேலே போயிட்டுருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் ரெகுலராக வீடியோ போடலனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ரெகுலராக வீடியோஸ் வரும். இன்னும் இதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு சீக்கிரமே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதில் வந்துட்டு என்னுடைய ரெகுலர் ரூட்டீன்லாம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.